தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிகிரி முடித்தவங்களுக்கு எல்ஐசிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்லது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேக்கன்சி. ஸோ இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஸோ இது அஃபிஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா 21 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சென்னை 6, கோயம்புத்தூர் 5, ஹோசூர் 1, காஞ்சிபுரம் 1, காரைக்குடி 1, கரூரில் 1, மதுரை 4, திருநெல்வேலி 1, திருப்பூரில் 1, மொத்தம் பார்த்திங்கன்னா 21 பணியிடங்கள் தமிழ்நாட்டுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். டிகிரி முடித்தவங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 16/4/2026 லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 30/4/2026 வரைக்கும் நாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, எப்போ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா January 2026 முதல் வாரத்தில் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு 7 to 10 நாளுக்கு முன்னாடி நமக்கு ப்ராப்பர் அந்த மெயில் ஐடிக்கு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க. www.lichousing.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ணணும். சேலரி பார்த்திங்கன்னா, அதாவது ரெமுனரேஷன் ஃபார் த ஜூனியர் அசிஸ்டன்ட், இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு 4,98,108 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஜாபுக்கு மொத்த வேக்கன்சி பார்த்திங்க அப்படின்னா 180 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 180 வேக்கன்சி. இது கொஞ்சம் பரவலான வேக்கன்சி தான். ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இந்த ஜாபுக்கான எலிஜிபிள் பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நம்ம இந்தியனாக இருக்கணும். இப்போ அது மட்டும் இல்லைங்க, ஏஜ் எப்படி இருக்குன்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட்டட் பட்டம் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், 50% மார்க் இருந்தாலே போதும், நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதை ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிப்பேர்டு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரோட ஸ்கில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 21 to 30 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 21 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 2/4/1996 1/4/2025 பிறந்தவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கிடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒன்லி பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கை பேஸ் பண்ணி ஃபியூர் மெரிட்டில் பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததாக டேரெக்டாக ஜாப் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு 2 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 200 கொஸ்டின் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் கொடுக்குறாங்க. ஸோ கொஸ்டினோட வெர்ஷன் பேப்பர் டைப் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். ஸோ என்னென்ன பார்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் ஸ்கில், இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 200 மார்க்குக்கு 200 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 120 minutes, அதாவது 2 hours எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் 0.25, அதாவது 1/4 மார்க் லெஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சரை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு அந்த மெரிட் லிஸ்ட்டை அடிப்படையாக வச்சு பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சியை பொறுத்து யாருக்கெல்லாம் நம்ம கேண்டிடேட்ஸ் ரேங்க் சஃபிஷியன்ஸை பொறுத்து இன்டர்வியூக்கு கால் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட்டை வச்சுட்டு ஃபைனல் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் அண்ட் செலெக்ஷன் கேண்டிடேட் வில் டன் பை த பேசிக் கம்பைன்ட் மார்க் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன்லேயும் இன்டர்வியூலையும் எடுத்துருக்கக்கூடிய மார்க் வச்சு தான் ஃபைனல் மார்க் லிஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்து அது மட்டும் இல்லை, இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான இணையதள முகவரி www.lichousing.com அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட் பார்த்திங்கன்னா 16/4/2026 30/4/2026 நாம் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்.
அப்லோட் பண்ணும்போது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்னெல்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோன்னா, ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணியிருக்கணும், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஸ், ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணிவிட்டு இதை டாக்குமெண்ட்டாக நம்ம அப்லோட் பண்ணணும். அதேமாதிரி சிக்னேச்சர் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஸ் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 3 லைனில் இருக்குது. நம்ம இதையும் நம்ம ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 800 வந்து நம்ம ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவுமே நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் இந்த ஃபீஸை கட்டுறதுக்கும் சேம் டைம் 16/4/2026லேருந்து 30/4/2026க்குள்ளே நம்ம ஆன்லைன்லேயே கட்டிக்கணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மேற்கொண்டு அந்த LIC housing.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனோம் அப்படின்னா அதில் கேரியர்ஸ் அல்லது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் அல்லது ஜாப் வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்குது. நம்ம இதில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ப்ராப்பர் இமெயில் ஐடியும் ப்ராப்பர் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம். அதில் தான் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் நம்ம கட்டணும். ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் தான் நம்ம கட்டுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கைட்லைன்ஸ் ஃபார் த ஸ்கேனிங் அண்ட் அப்லோடு டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி 4.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 3.5 தான் இருக்கணும். ஃபோட்டோகிராஃபி மஸ்ட் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட்டை நம்ம ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா 20 KB to 50 KBக்குள்ளே தான் நம்ம வந்து கண்டிப்பாக எல்லா டாக்குமெண்ட்டையும் ஸ்கேன் பண்ணி நம்ம ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ கேப்சர் அகேன்ஸ்ட் லைட் கலர் ப்ரிஃபரி பேக்ரவுண்டு ஒயிட்டு இதெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது. வெப் கேமரா வச்சும் ஸ்ட்ரெயிட் அட் த வெப் கேமரா அல்லது கேமராவிலேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி ஷுட் பி பாஸ்போர்ட் சைஸில் தான் இருக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடாது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடாது. கிளாஸஸ் ஆர் சன் கிளாஸ் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கக்கூடாது. ஃபேஸ் வந்து ஷேடோவாக இருக்கக்கூடாது. ஃபோட்டோ நாட் டேக் இன் த டார்க் பிளேஸ் அல்லது இம்ப்ராப்பர் பேக்ரவுண்டில் வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஸ் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் இந்த இமேஜெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதோட சைஸு 10 KB to 20 KBக்குள்ளே இருக்கணும். அதோட சைஸும் பார்த்திங்கன்னா 140x60 பிக்சலில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே JPEG ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா PDF நம்ம சென்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஸ்பெசிஃபிக் ஹைட் அண்ட் வித்தில் இருக்குங்கிறதையும் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் அந்த PDF உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டு பிஃபோராக இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு தான். அதனால் பேங்க் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நமக்கு இருக்கும். அதை பேஸ் பண்ணிக்கோங்க. கால் லெட்ரு எப்போ வரும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்டர் வென்யூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டேட் அண்ட் டைம் இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு கால் லெட்ரு பிஃபோராக ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு 7 to 10 டேஸுக்கு முன்னாடி நமக்கு கால் லெட்ரு கொடுத்துருவாங்க. இந்த கால் லெட்டர் நம்ம எங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா LIC housing.com அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ரோல் நம்பர் 1 கிரியேட் பண்ணியிருப்பாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம ஃபர்தராக லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஹால் அஸ் வெல் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூவில் இந்த கால் லெட்டர் அலாங் வித் ஒரிஜினல் காப்பி அதோடு சேர்த்து ஃபோட்டோ காப்பி ஃபார் த கேண்டிடேட் கரண்ட்லி ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃபுக்கு வச்சுக்கணும். இதில் முக்கியமானது கொடுத்துருக்காங்க. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, பெர்மனன்ட் டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு அண்டு லேர்னர் டிரைவிங் லைசன்ஸ் ஆர் நாட் வேலிட்னு கொடுத்துருக்காங்க. இதை 2 மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. மீதி எதுவும் கரெக்டாக அது வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு போங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் டேட்டா கேப்சர் அந்த இடத்துல எக்ஸாமினேஷன் சென்டரில் அல்லது இன்டர்வியூ சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பயோமெட்ரிக்கும் நமக்கு கேப்சர் பண்ணுறாங்க. அதுவும் ப்ராப்பராக அதுக்கு பண்ணுற மாதிரி
ஃபிங்கர்ஸ் கோட்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா வென்யூ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கால் லெட்டரில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. நோ ரெக்வெஸ்ட் ஃபார் த சேஞ்சஸ் ஆஃப் த சென்டர் வென்யூ இதெல்லாம் நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணவே முடியாது சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர். ஸோ இந்த பிளேஸில் தான் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.